வணக்கம். இப்போ செய்ய போகிறது கொத்தமல்லி வெங்காய சட்னி. இது செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கட்டு கொத்தமல்லியை நல்லா தண்ணியில் கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடான உடனே ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே அந்த உளுத்தம்பருப்பை சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். உளுத்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அடுத்து தான் வெங்காயத்தை சேர்த்துக்கணும். உளுத்தம்பருப்பு நல்லா வறுக்கலைன்னா பச்சை வாடை அடிக்கும். அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. தேங்காய் எதுவும் இந்த சட்னியில் சேர்க்கறதில்ல. அதனால தான் உளுத்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கோம். உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துட்டு அடுத்து இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற வரைக்கும் சேர்த்து பார்த்து சேர்த்துக்கோங்க. சட்னி அரைச்ச வாட்டி கூட உப்பு சேர்த்து கலக்கிக்கலாம். இப்போ ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டு புளி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். கடைசியாக பெருங்காயத்தூள் ஒரு துளி அளவு சேர்த்து நல்லா ஒரு தாட்டி வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கலவை ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொத்தமல்லி தலையோடு சேர்த்து அரைச்சிட்டோம்னா கொத்தமல்லி வெங்காய சட்னி ரெடி ஆகிடும். உளுத்தம்பருப்பு வாடை பிடிக்காதவங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். வரமிளகா கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு உப்பு தேவைப்பட்டோம்னா சட்னி அரைச்சிட்ட வாட்டி கலந்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி வெங்காய சட்னி. சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை சூடான உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு கொண்டு சட்னியில் சேர்த்து கலக்கி விட்டோம்னா கொத்தமல்லி வெங்காய சட்னி ரெடி ஆகிடும். இந்த தேங்காய் சேர்க்காத கொத்தமல்லி சட்னி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.